வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து நீங்க வாங்கியிருந்தாலும் கட்டியிருந்தாலும் அத்தனை ஸ்கொயர் ஃபீட்லயும் நீங்க உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. எல்லா இடத்துக்கும் போவீங்க, வருவீங்க, நிப்பீங்க, நடப்பீங்க. ஆனா எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. கரெக்டா? எங்கெல்லாம் நீங்க உட்காருவீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சேர் போட்டு உட்காருவீங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளான இடத்துல கொஞ்சம் சாஞ்சி சரிஞ்சு ஒரு இடத்துல உட்காருவீங்க. நல்ல ஒரு காத்து வெளிச்சம் வர்ற மாதிரி டீ காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு இடம், பேப்பர் படிக்க ஒரு இடம், புக்கு வாசிக்க ஒரு இடம், சாப்பிட ஒரு இடம், போன் பார்க்க ஒரு இடம், டிவி பார்க்க ஒரு இடம், வேடிக்கை பார்க்க ஒரு இடம், காய் கட் பண்ண ஒரு இடம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் வச்சிருப்போம். வாசல், வாசப்படி, திண்ண, கேட்டு, பால்கனி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் வச்சிருப்பீங்க. அங்கதான் யூஸ்வலா உட்காருவீங்க. டெய்லியும் அதே இடத்துல உட்கார்ந்தாலும் போர் அடிக்காது. அதே இடத்துல உட்கார அந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸா மாறி இருக்கும். அது மாதிரி தாங்க கடவுளின் காலடியும். அதுல உட்கார அது சுகமான ஒரு சொகுசான இடமா மாறிடும். அது இது எது என்று அங்கும் இங்கும் அங்கலாய்க்கும் ஆத்துமா ஆடி அசைஞ்சி ஆசுவாசப்படுத்தி கொண்டு அமரும் இடம் ஆண்டவரின் பாதம். அதுவே தியானத்திடல், அதுவே ஆராதனை கூடம், அதுவே ஆலோசனை சங்கம், அதுவே ஆரிராரோ தொட்டில். அதனால நீங்க கலங்கி போற நேரத்துல யாருக்கிட்டயோ போய் உட்காராதீங்க. மரியாள் போல நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள்.